இந்த புலம்பெயர் தேசங்களிலே தமிழர்கள் தங்கள் கலாச்சார பண்பாடுகளை பேணி பாதுகாப்பதிலும் அதனை அடுத்த தலைமுறையிடம் கொடுப்பதிலும் பெரும் பிரயத்தனங்களை செய்து வருகின்றார்கள். அந்த தங்களுடைய மொழி, தங்களுடைய கலை, தங்களுடைய பண்பாடு, தங்களுடைய கலாச்சாரங்கள் தங்களோடு விட்டுவிடக்கூடாது. அது தொடர்ச்சியாக தங்களுடைய தலைமுறைகள் தாண்டி எடுத்துச் செல்லப்பட வேண்டும். அது அப்படி எடுத்துச் செல்லப்பட வேண்டுமானால் நாங்கள் என்ன செய்ய வேண்டும்? இங்கே இருக்கக்கூடிய மக்கள் சார் சமூக அமைப்புகள், ஆலயங்கள், பொது அமைப்புகள் எல்லோரும் தங்களால் முயன்றளவு, தங்களால் இயன்றளவு எங்களுடைய பண்பாட்டு விழுமிய நாட்களை, எங்களுடைய பண்பாட்டு விழுமிய நாட்களின் அதனுடைய தாற்பயத்தை, அந்த நிகழ்வுகளை நடாத்துவதனூடாக அதனுடைய தன்மை மாறாது அடுத்த தலைமுறையிடம் கொடுக்க முடியும். இந்த தைப்பொங்கலானது தமிழர்களிடையே மதங்கள் கடந்த ஒரு நிகழ்வாக இருக்கின்றது. தமிழர்களுடைய வாழ்வியலிலே தமிழன் எப்படி வாழ்ந்தான், தமிழன் எப்படி பட்டவன், அவனுடைய அறம் எப்படியானது என்பதனை சிறந்த முறையிலே வெளிப்படுத்தக்கூடிய ஒரு நிகழ்வுதான் தைப்பொங்கல். இந்த தைப்பொங்கல் வேற எந்த ஒரு இனத்திடமும் இல்லாத ஒரு தனித்துவம் இருக்கின்றது தமிழ் இனத்திடம். தமிழன் ஆராய்கின்றான், இந்த உலகத்திலே நாங்கள் உயிர் வாழ வேண்டும். நாங்கள் உயிர் வாழ வேண்டுமென்றால் அதற்கு எது ஆதாரமாக இருக்கின்றது? அந்த ஆதாரம் இல்லாமல் என்னுடைய உயிர் வாழ்க்கை என்பது இல்லை என்பதனை நன்றாக கண்டறிகின்றான். கண்டறிந்தவன் அதனை அப்படியே விட்டு செல்லவில்லை, மறந்து விட்டு செல்லவில்லை. தன்னுடைய நாட்காட்டியிலே அந்த முதல் நாளை எடுத்து அந்த இயற்கைக்கு நன்றியை செலுத்துகின்றான். சூரிய பகவானே, உன்னால் இந்த உலகம் உயிர் பெற்றது, நாங்கள் உயிர் வாழ்கின்றோம். அதற்காக உன்னுடைய படைப்பால் நான் பெற்றுக்கொண்டதை உனக்காக படைக்கின்றேன். தொடர்ந்து இந்த உலகம் உயிர் வாழ, உலகத்தில் வாழ்கின்ற உயிர்கள் உயிர் வாழ நீ அருள் புரிய வேண்டும் என்று அந்த சூரியனுக்கு நன்றியை செலுத்துகின்றான். அது மட்டுமல்ல, தன்னுடைய வாழ்வியலுக்கு தேவையான எல்லாவற்றுக்கும் அவன் நன்றியை செலுத்துகின்றான். அன்றைய காலகட்டங்களிலே உழவு என்பது ஒரு பிரதானமான தொழிலாக இருந்தது. அந்த உழவை செய்யக்கூடியதாக, அந்த உழவர்களுக்கு உதவக்கூடியதாக இருந்தது அன்றைய மாடுகள். ஆகவே தன்னுடைய வாழ்வியலுக்கு உதவியாக இருக்கக்கூடிய அந்த மாடுகளுக்கு அவன் நன்றியை செலுத்துகின்றான். இவ்வாறு தமிழருடைய அறமானது தனக்கு உதவியவர்களுக்கு அந்த உதவியதற்கான நன்றியினை செலுத்துவது, அது தமிழரின் அறம். அந்த அறம் தொடர்ச்சியாக விட்டுவிடாமல், நாங்கள் நாடு விட்டு நாடு வந்தாலும், கடல் தாண்டி பல தேசங்கள் வந்தாலும், நாங்கள் எந்த சூழலில் வாழ்ந்தாலும் எங்களுடைய சூழ்நிலைகளுக்கு ஏற்ப நாங்கள் இந்த பொங்கலை கொண்டாடி வருகின்றோம். இங்கே புலம்பெயர் தேசங்களில் இருக்கக்கூடிய இந்த அமைப்புகள், ஆலயங்களுக்கு இங்கே இருக்கக்கூடிய தமிழர்கள் கடமைப்பட்டவர்களாக இருக்கின்றார்கள். இந்த நிகழ்வுகளை நடாத்துவதனூடாக எங்களுடைய பண்பாட்டு விழுமியங்கள் தொடர்ச்சியாக எடுத்துச் செல்வதற்கு அவர்கள் உதவி செய்கின்றார்கள். அவர்களுக்கு எங்களுடைய நன்றிகளையும் வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொண்டு, தொடர்ச்சியாக இந்நிகழ்வின் வரவேற்புரையை வழங்குவதற்காக திரு உதயகுமார் அவர்களை அன்போடு அழைக்கின்றேன். வருகை தந்திருக்கும் அனைவருக்கும் முதல் கண் எனது வணக்கத்தை தெரிவித்துக் கொண்டு இந்த வரவேற்புரையை ஆரம்பிக்கின்றேன். ராஜராஜேஸ்வரி அம்மன் ஆலய பொங்கல் விழாவில் மங்கள விளக்கேற்றி
விழாவை ஆரம்பித்து பூசை வழிபாடுகளை செய்த ஆலய ஸ்தாபகர் ஆலய பிரதம குருக்கள் ராமகிருஷ்ண சர்மா சசிதர குருக்கள் அவர்களையும் துணைவியாரையும் மற்றும் சபரிகிரி சர்மா அவர்களையும் வருக என்று வரவேற்கிறோம். இறை வணக்கம் வேத பாராயணம் செய்த சபரிகிரி சர்மா சசிதர குருக்கள் அவர்களையும் தமிழ் வேத பாராயணம் தேவாரம் புராணம் வழங்கிய தீபதர்ஷன் சாத்விக் குழந்தைகளையும் வருக என்று வரவேற்கின்றோம். மற்றும் மங்கள விளக்கேற்றி இந்த விழாவை ஆரம்பிக்க வந்திருக்கும் அனைவரையும் வருக என்று வரவேற்கின்றோம். கரோக்கி இசையில் பக்தி கானங்கள் தர வந்திருக்கின்ற அனைவரையும் மற்றும் ராஜராஜேஸ்வரி அம்மன் ஆலய தொண்டர்களையும் வருக என்று வரவேற்கின்றோம். சங்கீத இசை, மிருதங்க இசை, மெண்டலின் இசை தர வந்திருக்கின்ற சப்தஸ்வர ஆலய ஆசிரியர் வசந்தன் பத்மலிங்கம் அவருடைய மாணவிகளையும் வருகவென்று வரவேற்கின்றோம். அதுபோல சங்கீத இசை தர வந்திருக்கின்ற சுடர்மதி இசைப்பள்ளி ஆசிரியர் மணிமொழி பிரபாகரன் மற்றும் அவர்களுடைய மாணவிகளையும் வருக என்று வரவேற்கின்றோம். அதேபோல சங்கீத இசை தர வந்திருக்கின்ற ஈஸ்வர ராக கான வித்தியாலயம் இசைப்பள்ளி ஆசிரியர் அபிசன் மகேசலிங்கம் அவர்களையும் வருக என்று வரவேற்கின்றோம். மற்றும் நடன நிகழ்ச்சியை தர வந்திருக்கின்ற சலங்கை நர்த்தனாலய மாணவிகளையும் ஆசிரியரான மங்கள நாயகி வசந்தகுமார் அவர்களையும் அவர்களின் மாணவிகளையும் அத்துடன் பாரத தர்சனா நடன ஆசிரியர் காயத்ரி திசாந்தன் அவர்களையும் சக்தி லயா நடனப்பள்ளி ஆசிரியர் திருமதி ஜெயராணி கோனேஸ் அவர்களின் மாணவிகளையும் பரதாஞ்சலி நடனாலயம் திருமதி அனுஷா சக்குடநாதன் அவர்களின் மாணவிகளையும் ஓம் சர்வேஸ்வர நாட்டியாலய ஆசிரியர் திருமதி பிரவிய தர்ஷன் அவர்களையும் ராதா நடன ஆலய ஆசிரியர் வாசன் ஞான சௌந்தரி அவர்களையும் அவர்களின் மாணவிகளையும் வருக என்று வரவேற்கின்றோம். நாடகத்தில் பங்கேற்கும் கலைஞர்களையும் வருக என்று வரவேற்கின்றோம். இதில் யாராவது பேர் குறிப்பிடப்படாமல் ராப் இசையை தர வந்திருக்கும் கதிரவன் ஆல்பர்ட் அவர்களையும் வருக என்று வரவேற்கின்றோம். சிற்றுண்டி சாலைக்கு தேவையானவற்றை செய்து கொண்டிருக்கின்ற ராஜராஜேஸ்வரி அம்மன் ஆலய தொண்டர்கள் அனைவருக்கும் நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றோம். வருக என்று வரவேற்கின்றோம். பொங்கல் விழா நிகழ்ச்சிகளை அறிவிப்பு செய்து கொண்டிருக்கின்ற அறிவிப்பாளர் கலைவேந்தன் அவர்களையும் வருக என்று வரவேற்கின்றோம். பொங்கல் விழா நிகழ்ச்சிக்கான ஒலிப்பதிவு செய்து கொண்டிருக்கின்ற சுவிஸ் ராகம் கரோக்கி அண்ட் டிஜே ஸ்டாண்ட்ஸ் நிறுவன உரிமையாளர் திரு ராஜ் அவர்களையும் வருக என்று வரவேற்கின்றோம். இந்த நிகழ்ச்சியை நேரலையாக ஒளிபரப்பு செய்து கொண்டிருக்கின்ற ஊக்கம் என்டர்பிரைஸ் நிறுவன உரிமையாளர் திரு ரவீந்திரன் பத்மநாதன் அவர்களையும் வருக என்று வரவேற்கின்றோம். பொங்கல் விழாவை ஒளிப்பதிவு வீடியோ செய்து கொண்டிருக்கின்ற ரஜீவன் அவர்களையும் வருக என்று வரவேற்கின்றோம். அதேபோல நிழல் படப்பிடிப்பு செய்து கொண்டிருக்கின்ற ஆனந்தம் போட்டோ உரிமையாளர் திரு சயந்தன் அவர்களையும் வருக என்று வரவேற்கின்றேன். இந்த பொங்கல் நிகழ்ச்சிக்கு தொண்டு செய்ய வந்திருக்கின்ற ராஜராஜேஸ்வரி அம்மன் ஆலய தொண்டர் சபையினர் அவர்களையும் வருக என்று வரவேற்கின்றோம். மற்றும் சபையில் இருக்கின்ற அனைத்து பெரியோர்கள், தாய்மார்கள், குழந்தைகள், பார்வையாளர்கள், கலைஞர்கள்
உங்கள் எல்லோரையும் ராஜராஜேஸ்வரி அம்மன் ஆலயம் சார்பாகவும் ஆலய குருக்கள் சார்பாகவும் வருக வருக என்று வரவேற்கின்றோம். இந்த வரவேற்புரையில் யாராவது பெயர் தவறுதலாக விடப்பட்டிருந்தால் தயவு செய்து நாங்கள் மன்னிப்பு கேட்கிறோம். நீங்கள் எல்லோரும் இணைந்து இந்த விழாவை சிறப்பாக நடத்த ஒத்துழைக்குமாறு கேட்டுக்கொள்கின்றோம். ராஜராஜேஸ்வரி அம்மன் ஆலய நிகழ்வுகள் சிறப்பாக நடைபெற ஒத்துழைப்பு தந்து கொண்டிருக்கும் அனைத்து நண்பர்களுக்கும் நன்றிகளையும் வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொள்கிறோம். இவ்வாய்ப்புக்கு நன்றி கூறி விடைபெறுகின்றேன். நன்றி, வணக்கம்.